வணக்கம். வெல்கம் டு பார்த்தனின் வெதர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக நமக்கு இப்போது டிசம்பர் 1 ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று தமிழகத்தை நோக்கி வருது. ஏற்கனவே நம்ம நிவர் புயல்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்ருக்கோம். ஸோ இதுக்கிடையில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு நிலை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாயிருக்கு. ஸோ இது தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் டிசம்பர் 1 நமக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் மோர் ட்ராபிக்கல் சிஸ்டம் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு ஃப்ரம் டிசம்பர் 1. There is a low pressure formation today in southeast Bay of Bengal. First let me talk in Tamil and then I will come back to English. முதல்ல இப்போது தமிழில் பார்ப்போம். காற்றழுத்த தாழ்வுநிலை தென்கிழக்கு வங்கக்கடலில் இப்போ உருவாகிருக்கு. இன்றைக்கி மதியம் உருவாயிருக்கு. ஸோ இது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகிறது. இது கண்டிப்பாக தமிழகத்தை நோக்கி தான் நகரப்போகுது. இதுக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அலைகள், அந்த அலைகள் என்னென்ன பண்ணுது, இப்போது என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மேப்பை பார்த்திங்கன்னா இதில் சிகப்பு கலர் சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. இது அதே மாதிரி கருப்பு கலர் சர்க்கிள் எம்ஜேஓ, சிகப்பு கலர் சர்க்கிள் ராஸ்பி. ஸோ இந்த 2 அலைகளும் இப்போ நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா எம்ஜேஓ வலுவிழந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ வலுவிழந்த மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்புறம் ஸ்ட்ராங், அதாவது வலுவடைந்த ராஸ்பி அலை, அது இப்போ வளிமண்டலத்தில் நமக்கு அதிக அளவில் ஈரப்பதத்தை உருவாக்கும். இப்போது நிவருக்கும் இந்த வரக்கூடிய இந்த காற்றழுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நிவரும் போது நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த நடுத்தருவில், அதாவது கடல் மட்டத்திலேருந்து 5.5 கிலோமீட்டருக்கு மேலே நிவரும் போது நமக்கு ஒரு ரிட்ஜ் ஃபார்ம் ஆச்சு. அதாவது ரிட்ஜ் அப்படின்னா வறண்ட காற்று. ஸோ இந்த சிகப்பு கலர் கோடு இருக்குது இல்லையா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே வறண்ட காற்று. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற காற்றும் வறண்ட காற்று. நடுவில், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நிவர் புயல் நகர்ந்தது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாண்டிச்சேரிக்கு அருகே கரையை கடந்தது. ஆனால் இப்போ இது வடக்கு இருந்து தெற்கு நோக்கி நகரும் ஒரு ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வறண்ட காற்றுக்கும் ஈரப்பதமான காற்றுக்கும் நடுவே இருக்கிற இந்த பார்டர் லைன் தான் ரிட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த ரிட்ஜு வடக்கே இருந்து தெற்கு நகரக்கூடிய ரிட்ஜாக இருந்தது. அது நமக்கு வடமேற்கு திசையில் நிவர் புயலை நகர்த்திச்சு. ஆனால் இப்போது டிசம்பர் 1 பார்த்திங்கன்னா இந்த ரிட்ஜ் மத்திய வங்கக்கடல் வரைக்கும் நீண்டிருக்கு. இது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு ரிட்ஜாக இருக்குது. ஸோ இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய இந்த காற்றழுத்தத்தை மேற்கு திசையை நோக்கி தான் நகர்த்தும். அதனால் மத்திய வங்கக்கடலுக்கோ வடக்கு வங்கக்கடலுக்கோ போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இது கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகரக்கூடிய ரிட்ஜ். இது வரக்கூடிய காற்றழுத்தத்தை மேற்கு திசை நோக்கி தான் நகர்த்தும். அடுத்து நம்ம பார்க்க போடியது கடல் மட்ட தட்பவெப்பம். இப்போ இது எவ்வளவு ஸ்ட்ரென்த்து வரப்போகுது, ஆக்சுவலாக இது காற்றழுத்த தாழ்வு நிலை இன்றைக்கி உருவாயிடுச்சு. இது எவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்கும், இது ஒருவேளை புயலாக மாறுமா என்பது இப்போது வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கடல் மட்ட தட்பவெப்பம் எடுத்து பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் போயிருக்கு. ஆக்சுவலாக நிவர் புயல் உருவான போது 29 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தது. இப்போ அதுக்கு கீழே கொஞ்சம் வந்திருக்கு. தென்மேற்கு வங்கக்கடலில் பார்த்திங்கன்னா இந்த நீல கலர் வட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடல் மட்ட தட்பவெப்பம் குறையிறதை நம்ம பார்க்கலாம். ஓஷன் வேவ், கெல்வின் அலை, அதாவது நிவர் புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த கெல்வின் அலை பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி ரொம்ப வலுவடைந்த நிலையில் இந்திய பெருங்கடலை கிராஸ் பண்ணிச்சு. இதனால் கடல் மட்ட தட்பவெப்பம் அதிகரிச்சது. இப்போ இந்த கெல்வின் அலை வலுவிழந்த நிலையில் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கடல் மட்ட தட்பவெப்பம் வந்து அந்தளவுக்கு அதிக அளவில் இல்லை. நிவர் புயலும்போது 29 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த கடல் மட்ட தட்பவெப்பம் இப்போ வங்கக்கடலில் 29 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வந்திருக்கு. ஸோ இதனால் கடல் மட்ட தட்பவெப்பம் வந்து ஒரு புயல் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கல. அதே மாதிரி வளிமண்டலத்தில் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் அப்படின்ற அலையும் வந்து வலுவிழந்த நிலையில் இருக்கிறதுனால ஒரு புயல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ கெல்வின் அலை வந்து வலுவிழந்த நிலையில் இருக்குது, அதை பார்த்தோம். மேடன் ஜூலியன் ஆசிலேஷனும் வந்து வலுவிழந்த நிலையில் தான் இருக்குது. கடல் மட்ட தட்பவெப்பம் வந்து இலங்கைக்கு அருகே வந்து சற்று குறைந்து கொண்டு இருக்கிறது. ராஸ்பி அலை மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது, ஆக்சுவலாக நமக்கு ஆதரவாக இருக்குது. அதே போல் மிட் லெவல் ரிட்ஜ் பார்த்திங்கன்னா அந்த வறண்ட காற்றானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடல் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால் இது வந்து வடக்கு திசையை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த காற்றழுத்தம் எந்த அளவுக்கு வலுவடையும்? ஸோ நம்ம பார்த்தோம், கடல் மட்ட தட்பவெப்பம் வந்து சாதகமாக இல்லை. எம்ஜேஓ கெல்வின் அலை சாதகமாக இல்லை. ராஸ்பி அலை மட்டும்தான் சாதகமாக இருக்குது. அதனால் இது ஒரு டெப்ரெஷனாவோ டீப் டெப்ரெஷனாவோ, அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தான் இதனுடைய இன்டென்சிட்டி இருக்கும். ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இது எந்த டைரக்ஷனில் இப்போ மூவ் ஆகும்? இப்போ தென்கிழக்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்தம் உருவாகிருக்கு இன்றைக்கி டேட்டில். ஸோ இது வந்து எப்படி எந்த பக்கம் இது வந்து மிட் லெவல் ரிட்ஜ், அதாவது வறண்ட காற்று வந்து இது வரைக்கும் வறண்ட காற்று இருக்குது. ஸோ நமக்கு வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷனும் வந்து வலுவிழந்த நிலையில் இருக்கிறதுனால அதனோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இது நகர்த்தக்கூடிய ஒரு சாதகமான விஷயம் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் கிட்டே இல்லை. இதுவும் வங்கக்கடல்லையும் மேரிடைம் கான்டினென்ட்லேயும் வந்து இந்த மேரிடைம் ஜூலியன் ஆசிலேஷன் வலுவிழந்த நிலையில் இருக்கும். ஈஸ்ட் வெஸ்ட் ரிட்ஜ் அட் மிட் லெவல், நடுத்தர வளிமண்டலத்தில் நடுபாக 5.5 கிலோமீட்டர் லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரக்கூடிய ரிட்ஜ் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு வந்து அடையும். இது எந்த இடத்துல கரையை கிடக்கும்னு இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 3ஆம் தேதிக்குள் நமக்கு தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். ஸோ இந்த ஃபோர்காஸ்ட்டை வந்து நான் வந்து வளிமண்டல அலைகள் மற்றும் கடல் மட்ட தட்பவெட்பு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த முன்னறிவிப்பு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் யூடியூப் கேள்வி பகுதிகளில் கமெண்ட்ஸ் பகுதியில் வந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Good evening viewers. Now let's see it in English. So a low pressure area has formed over southeast Bay of Bengal today. This is likely to move towards Tamil Nadu. Rain might commence from December 1. Now first let's see how this low pressure is going to progress. So this is likely to intensify into a depression in next 48 hours. The system will move towards Tamil Nadu and atmospheric conditions in favor. Okay, what are the support we are getting from atmospheric wave that we need to see? Madden Julian oscillation, which is in black circle, which is weak right now, but still it is in supporting area because it is in Indian Ocean. Strong Rossby wave to enhance the support at mid level. Rossby wave is going to create a huge amount of moisture at mid level in the coming days. Okay, let's compare Niver versus upcoming system. What Niver faced mid level ridge
was totally a north-south traveling ridge actually. Never and that made Never to move towards northwest direction and cross near Pondicherry. Whereas the upcoming system is going to face east-west ridge, and this is going to move system in westerly direction. This is symbolic image. This cannot be an exact location. We have to wait and see. But this is going to move system in west direction, not in north or central, not towards north or central bay. Now, what happened to sea surface temperature? Because this is crucial, because after Never strong cyclone which has crossed, a lot of negative SST anomalies seen around southwest Bay of Bengal near Sri Lanka. So this is a negative factor for the upcoming system. Oceanic wave activity, actually Kelvin wave was very strong before Never, and it has enhanced the sea surface temperature, and it has brought the Never cyclone. But after Never crossing, the Kelvin wave is suppressed over inside this circle, and now during Never sea surface temperature was greater than 29 degrees. Now it is lesser than 29 degrees. So sea temp is not favorable for a cyclone in Bay of Bengal. So what could be the forecast? Oceanic Kelvin wave is suppressed. Madden-Julian oscillation is weak. Sea surface temperature reducing near Lanka. Atmospheric Rossby is the only supporting wave right now, with the weak support of MJO. And also we have the mid-level ridge over Central Bay, which is unlike during Never. It was over Central Arabian Sea and Bay of Bengal and Myanmar, sorry. So we have east-west running ridge. So this shall move system westward from Southeast Bay. Ocean temp not supporting, MJO and Kelvin not supporting, only mid-level Rossby wave is supporting. So the intensity could be somewhere around depression or a deep depression max, as cyclone formation is not possible from the upcoming system. Forecast track, as I said, mid-level ridge is over Central Bay of Bengal. So this should surely, this is east-west ridge actually. So this should surely move the system from Southeast Arabian Sea, Southeast Bay of Bengal to towards Tamil Nadu. So this is what will happen from tomorrow. So this is going to move westward, and we have to wait and see where the landfall is going to be, as it is going to be a depression or deep depression. So as we expect, we are going to see rain from December 1 to 3 in Tamil Nadu. I bought this system forecast based on tropical wave pattern and sea surface temperature decrease. So please be cautious and be prepared during next 4 to 5 days. I hope you all enjoyed this video. Please like and share it with your friends. And also, if you have any questions, please post it in comment section. And please do subscribe to this channel. Thanks for watching this video. Please subscribe to YouTube channel and keep following me on Facebook and Twitter with the same user ID. So this will motivate me to make more videos and more forecasts in future. Thanking you.